ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹோம் ரெமெடி ஃபார் ஆயில் ஸ்கின் டைப்புக்கு. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 2 நாள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப பளபளன்னு க்ளோ ஆகிறது அவங்க நல்லா விசிபிளாக பார்க்க முடியும். ஃபேஸில் ஆயில் செக்ரீட் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது முகத்தில் வாய் சுற்றி நெத்தியில் கழுத்தில் கருமையாக இருக்கும். அந்த கருமை மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஹோம் ரெமெடியை நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸை வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன பொருள், எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஒரு பவுலில் ஒரு தக்காளி எடுத்து ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு அந்த தக்காளி ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு இருந்தால் போதும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம சன்லைட்டில் போகிறது மூலிமா வர யூவி ரேஸ்லேருந்து நமக்கு ஏற்படுற சரும பிரச்சனைகளை சரி பண்ணும். தக்காளியில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ இருக்குது. ஸோ அது வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, முகத்தில் இருக்க தழும்பு, கரும்புள்ளி, அதாவது டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேஸ்லலாம் உதட்டுக்கு கீழே, உதட்டுக்கு மேலே, கழுத்துலலாம் ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இந்த தழும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போது வெயிட் கெயின் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்போ ஒரு தழும்பு மாதிரி ஏற்படும்ல, அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைஸ் ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சளில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லைங்க. உங்களுக்கே தெரியும் மஞ்சள் என்னென்ன ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பாட்டி காலத்துலலாம் மஞ்சளில் தேய்ச்சி குளிக்காத நாளே இருக்காது. நம்ம பாட்டிங்கெல்லாம் எல்லா நாளும் மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பாங்க. இப்போ தான் அந்த இதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஸோ மஞ்சளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், கருமை நிறம் மாதிரி நல்ல பளபளன்னு இருக்க ஹெல்ப் பண்ணும். ஃபேஸ் நல்ல கலர் மாறதை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். தென் பிம்பிள்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்னா மஞ்சள் சொல்லலாம். அந்த கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதை பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல டெய்லியும் போட்டு வாஷ் பண்ணுறப்போ பிம்பிள்ஸ் கம்மியாகிறது நல்லா தெரியும் நமக்கு. ஸோ மஞ்சள் பிம்பிள்ஸை ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஹனி. சின்ன வயசுக்காரங்கலேருந்து பெரிய வயசுக்காரங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டிய, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரே நேச்சரான பொருள்னால் அது ஹனி தான். பிறந்த குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணலாங்க, பயம் இல்லாமல். ரொம்ப சூப்பரான கிருமி நாசினி இது. நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக பாலிஷ் பண்ண ஹனி யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் இருக்க அழுக்கு, தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஸ்கின்காரங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நேச்சரான ஹோம் ரெமெடினா அது ஹனி தான். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுக்கும். முக்கியமாக போர்ஸ், அதாவது ஃபேஸில் இருக்க ஓட்டைங்க, குழிங்க, பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறமா அந்த தழும்பு அப்படியே இருக்கும். ஃபேஸில் கணத்துலாம் குழியாக இருக்கும். அந்த குழியெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட சிம்பிள் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா டர்ட் இல்லாமல் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. தென் இந்த பேக்கை நல்லா கையில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்குமே கையில் அப்ளை பண்ணும்போது தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, கருமையாக இருக்கோ, அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கை, கால் எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் ஆகிருக்கும், இப்போ வெயிலில் நீங்கள் 3 நாள் வெயிலில் போயிட்டு வந்திருந்தா கை காலெலாம் நல்லா கருப்பாக இருக்கும், டேன் ஆகிருக்கும். ஸோ கை காலெல்லாம் தாராளமாக போடலாம். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் நம்ம வாரத்தில் 2 நாள் அப்ளை பண்ணிட்டு வரது மூலிமா நமக்கு ஃபேஸ் நல்லா ஃபேர் ஆகும், நல்லா ஒயிட்டாக ஹெல்ப் பண்ணும். மூஞ்சியில் இருக்க கரும்புள்ளிகள், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். அப்படியே ஒரு அப்ளை பண்ணுற ஒரு 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் விசிபிளாக. ஆக்சுவலாக அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக போன மாதத்தில் வாரத்தில் 2 நாள் மொத்தம் 8 டைம் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லா கம்மியாகிறத விசிபிளாக பார்க்க முடிஞ்சது. அடுத்து மூஞ்சில் இருக்க ஓட்டைங்க, பிம்பிள்ஸ் மறைஞ்சு போனதுனால வந்த ஓட்டைங்கெல்லாம் நல்லா கம்மியாச்சு, நல்லா சின்னதாகிறத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஸ்கின் டோன் ஒரு ஷேடு நல்லா ஒயிட் ஆகிருக்கு. இது நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்கின் டோனை
இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா கலராக யூஸ் ஆகும். இப்போ நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா ஒரு ட்ரை டவல் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நீங்களே பாருங்கள் என்னோட ஸ்கின் எவ்வளோ ஷைனாக இருக்குது அப்படின்னு. நல்லா பிரைட் பண்ணி கொடுத்துருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் அப்படியே க்ளோ ஆகுது. நீங்களே பாருங்களேன், ஒரு பிங்க் ஷேடு நல்லா தெரியுதா? ஸோ இதுதான் அந்த ரைஸ் ஃப்ளவரு, ஹனி, மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்குது ஃபேஸ். அந்த நம்ம வெயிலில் போயிட்டு இருக்க டேனை நல்லா குறைச்சி நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு வீட்டில் கிச்சனில் இருக்க இந்த 2-3 ப்ராடக்ட்ஸை எடுத்து போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மேக்கப்பு போட்டு போனால் கூட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் 8 டைம் வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.